ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேட்சுங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 4 பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் தான் விளையாடினாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சுங்க. டெஸ்ட் மேட்ச் மாரி தெரில, T20 மாரி மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதை குறித்து இந்திய அணி இந்தமாரி விளையாடுவாங்க நாங்கள் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜ்முல் ஹசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டே 4 போட்டி முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண நஜ்முல் ஹசன் கேப்டன், பங்களாதேஷ் கேப்டன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க. எங்களால் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. யோசிக்கிறதுக்குள்ளே இந்திய அணி நல்ல ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இதுதான் இந்திய அணி இந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு காரணம். கண்டிப்பாக இந்த 5வது நாள் ஆட்டத்தை நாங்கள் ஒன்று ட்ரா பண்ணதாக பார்ப்போம், இல்லைனா நாங்கள் ஜெயிக்க பார்ப்போம். கண்டிப்பாக டே 5ல் எங்களோட ஆட்டம் நல்லா இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நஜ்முல் ஹசன் பேசியிருக்காப்புல. ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரி என்ன அடிங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 105க்கு 3 சொல்லிட்டு தொடங்கினாங்க. 233க்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ் அணி. அதை தொடர்ந்து வந்த இந்திய அணி ஓப்பனிங்லேருந்தே ரோஹித் சர்மா அடிச்சார் பாருங்க 2 6. எப்பா வந்தலேருந்தே அடிக்கிறாங்க. ஜெய்ஸ்வால் தான் ஹையஸ்ட்டாக 72 அடிச்சாருங்க. ஜெய்ஸ்வால் இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், அப்புறம் விராட் கோலி, நம்ம கிங் கோலியாக இருக்கட்டும், KL ராகுல் இருக்கட்டும், வரவங்களாம் அடிச்சுட்டே இருந்தாங்க. நல்ல ஸ்கோர் 285 ரன் குவிச்சாங்க. 48 ரன் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. நம்ம கிங் இருக்கார் பாருங்க அஸ்வின், கரெக்டாக இந்த மாதிரி டைமெல்லாம் அவர் டேலண்ட் காட்டுவார். சூப்பராக போட்டு 2 விக்கெட்டு. டே முடிவில் பார்த்தீங்கன்னா 26க்கு 2 விக்கெட் சொல்லிட்டு டே முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே 5 ஆட போது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஒன்று ட்ரா இல்லைனா 2 பக்கம் யார் பக்கம்னா வெற்றியே தோல்வி யார் பக்கம்னா போகும், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனால் இந்தியா பற்றி சொல்லி அவனுங்க என்ன அடிங்க, ஒவ்வொரு அடி இடிமாரி இருந்துச்சு. எனக்கு மேட்ச் பார்க்க அப்படியே ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வரவங்களும் அடிக்கிறாங்க. யாருமே இப்படி சொல்கிறது வச்சு ஆடணும், 2 ஓவர் நிற்கணும், 3 ஓவர் நிற்கணும் யாருமே இல்லைங்க. வரவங்களாம் அடிச்சுட்டே இருந்தாங்க, ரன் போயிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த போட்டிலையும் ஒரு உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் ஒரு 35 ஓவர் தான் போட்டாங்க. மழை வந்து கெடுத்துச்சு. 2வது நாள் கெடுத்துச்சு, 3வது நாள் கெடுத்துச்சு. 4வது நாள் தானே எப்படியோ ட்ரா தான் பொறுமையாக ஆடி ட்ரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்திய அணி இதில் இல்லை நாங்களும் ஒரு வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இதுலேயும் சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு 2 பேர் கையில் தான் இருக்குங்க. அஸ்வின், ஜடேஜா, எப்படி சொல்கிறது, இந்திரன் சந்திரன் சொல்லலாம், அந்தமாரி 2 பேர் கையில் தான் இருக்குது. நாளைக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க குயிக்காக ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே கொஞ்சம் போட்டு அவங்கள முடிச்சு விட்டாங்கன்னா அடுத்து கொஞ்சம் சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ரன் கொடுக்குறாங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி நாளைக்கு வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.